இன்றைய தினம் பொங்கல் பரிசு தமிழக அரசு பெண்களுக்கு கொடுத்திருக்க வேண்டும். அதிமுக கொடுக்கும்போது 5000 கொடுக்கணும், இவ்வளவு கொடுக்கணும்லாம் சொன்ன முதலமைச்சர் இந்த முறை 1 ரூபா கூட கொடுக்காம இருப்பது கண்டிக்கத்தக்கது. அதே மாதிரி ஈரோடு இடைத்தேர்தலை பாஜக புறக்கணிக்கிறது. தேர்தலை புறக்கணிக்கிறது என்று சொல்வதை விட எல்லா கட்சிகளும் திமுகவை புறக்கணிக்கிறது. இப்போ தேர்தலில் பெண்கள்லாம் அதிகமாக கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் வந்திருக்காங்க, பெண்கள் தான் கொண்டாடுறாங்க. ஆக அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்திருக்க வேண்டும் பொங்கல் பரிசா. அதிமுக கொடுக்கும்பொழுது 5000 கொடுக்கணும்னு சொன்ன ஸ்டாலின் இன்னைக்கு 1 ரூபா கூட கொடுக்கல. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அது மட்டுமல்ல, ஈரோடு இடைத்தேர்தலை பாஜக புறக்கணிக்கிறது. பாஜக மட்டுமல்ல, மற்ற கட்சிகளும் தேர்தலை புறக்கணிக்கிறது என்று சொல்வதை விட திமுகவை புறக்கணிக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா திமுக கூட போட்டி போட யாருமே தயாரா இல்லை. ஏன்னா நியாயமா தேர்தல் நடக்காது. ஆக ஜனநாயகத்தில் எல்லோரும் போட்டி போடும் அளவிற்கு ஒரு கட்சி இருக்க வேண்டும் என்பதுதான் ஜனநாயகம். அதனால திமுக தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தேர்தலை புறக்கணிக்கும் அளவிற்கு ஒரு அராஜக ஆட்சியை நடத்தும் திமுக நிச்சயமாக 2026 மக்களால் புறக்கணிக்கப்படும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து எதிர்கட்சி எல்லாருமே வேட்பாளர் இப்போ பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் இது பண்ணியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அந்தந்த கட்சியோட முடிவு. அந்தந்த கட்சி போட்டி போடணுமான்னு அண்ணன் சீமான் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். ஆனால் சீமான் இப்பொழுது சமீபத்தில் பெரியாரை பற்றிய கருத்துக்கள் எல்லாம் பாஜகவின் கருத்து தான். காலம் காலமாக பாஜக சொல்லி வந்த கருத்து தான். ஆக எங்கள் கருத்தியலை அண்ணன் சீமான் பேச ஆரம்பித்திருக்கிறார் என்பது எங்களுக்கு மகிழ்ச்சி தான். ஆக இனிமேல் பெரியாரை பற்றிய பிம்பம் ஒவ்வொன்றாக உடைய ஆரம்பிக்கும் என்பது எனது கருத்து. பி டீம்லாம் ஒன்றும் கிடையாது. எங்கள் தீமை அவர் பேசுகிறார், அவ்வளோதான். அதனால் அவர்களுக்கு கொள்கை இருக்கிறது. ஆரோக்கியமான ஒரு கருத்தை அவர் இப்போ பதிவு செய்கிறார். ஏன்னா என்னமோ சமூக நீதினா அதுக்கு பெரியார், பெண்கள் உயர்வுனா அதுக்கு பெரியார், ஆக சமநீதினா அதுக்கு பெரியார் அப்படின்னு இல்லாமல் அவரின் பிம்பத்தை அப்படி ஒரு உருவாக்கி வைத்திருந்தார்கள். உண்மை என்றாவது ஒரு நாள் வெளியே வரும். அதனால் அண்ணன் சீமான் சொல்கிறத போல நான் அடிக்கடி சொல்வதுண்டு, இது அண்ணா வளர்த்த தமிழ் அல்ல, ஆண்டாள் வளர்த்த தமிழ். பெரியார் வளர்த்த தமிழ் அல்ல, பெரியாழ்வார் வளர்த்த தமிழ்னு சொல்வேன். இன்னைக்கு அண்ணன் சீமான் சொல்லும்போது பெரிய புராணம் நாங்கள் படிக்கும்போது உங்களுக்கு கோபம் வருகிறது, நீங்கள் பெரியார் புராணம் படிக்கும்போது அந்த கோபம் எங்களுக்கு வரக்கூடாதான்னு கேட்டிருக்கிறாரு. நல்ல கேள்வி.